வெள்ளை நிறமே வெள்ளை நிறமே என்னடா இவள் முகத்தில் பாதி முல்லை நிறமே. என்னடா உளர்ற? ஒயிட் அண்ட் ஒயிட். சுபா முன்னா நாளே மெசேஜ் பண்ணி ஒயிட் போட்டணும்னு சொல்லிட்டு இப்ப என்ன சீன் போடுறியா? இல்ல, மக்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு அமைதி காக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து நம்ம ஒயிட்ல வந்திருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாம மே 1ஆம் தேதி என்ன நாள்? என்ன நாள்? தல அஜித்தோட பிறந்த நாள். ஆமா, எப்ப பார்த்தாலும் பர்த்டே கேக் தல அஜித்தோட பிறந்த நாள் நல்ல விஷயம் தான். நீயும் போய் கேக் சாப்பிட போற, நானும் போய் கேக் சாப்பிட போறேன். அதையும் தாண்டி மே 1ஆம் தேதினா எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் ஒரு நாள். கரெக்ட், உழைப்பாளர்கள் தினம் இல்லையா? உழைப்பாளர்கள் தினம் தான். இந்த உழைப்பாளர்கள் தினம் எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு தெரியுமா? எதுக்கு கொண்டாடுறாங்க? நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்காகவே அந்த நாள் டெடிகேட் பண்ணிருக்கு, போய் பிரியாணி சாப்பிடுங்க அப்படிங்கிறதுக்காக. கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க நான் ஒத்துக்கலாம் ஏதோ ஓரளவு. அதாவது அதெல்லாம் கிடையாதுமா. அதாவது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல ஒண்ணு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் கேட்டுக்கோ. அதாவது 18 மணி நேரம் உழைப்பாங்களா எல்லாரும். ஆமா, அவுட் ஆஃப் 24 hours 18 நீ எல்லாம் 18 மணி நேரம் தூங்குறல்ல? ஆமா, நீ எல்லாம் 20 மணி நேரம் தூங்குறிய. சரி, நம்மளோட பரவாயில்ல. எல்லாரும் 18 மணி நேரம் உழைப்பாங்களா. இதுக்காக என்ன பண்ணாங்க, இது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு, அதனால சில பல நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் எடுத்தாங்களாம். 18 மணி நேரம் உழைக்க வேணாம், அதுக்கு பதிலாக ஒர்க்கிங் ஹவர்ஸா 8 ஹவர்ஸா மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8 மணி நேரம் தான் ஒர்க்கிங் ஹவர்ஸா இருக்கணும். ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்ல 8 ஹவர்ஸ் தான் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க பல நாடுகள் சேர்ந்து. அண்ட் இதை தான் மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினமா அறிவிச்சாங்க. சம்பந்தமே இல்லையா நீ சொல்றதுக்கு? அதாவது ஏன்னா இந்த தீர்மானம் முடிவு எடுக்கப்பட்டது மே 1ஆம் தேதி. ஓ, இந்த விஷயத்தை வந்து நம்ம இன்னைக்கு தான் முடிவு பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு வந்து எல்லாம் செலிப்ரேட் பண்ணுங்க. ஆமா, அதையும் தாண்டி இந்தியாவிலே எப்ப தெரியுமா மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம் ஃபர்ஸ்ட் கொண்டாடினாங்க? நம்ம சென்னையில தான் கொண்டாடினாங்க. ஏதோ சொல்ற. சரி, அசாரும் வந்து எங்கேயோ தேடி கண்டுபிடிச்சு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்திருக்கா. சோ நம்புவோம். சோ மே 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினத்தோட ஸ்பெஷல் தான் இன்னைக்கு வந்து நம்மளோட கோலிவுட் பக்கம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்கு போலாமா? ஆஃப் கோர்ஸ். சோ வெல்கம் டு ஐபிசி தமிழின் கோலிவுட் பக்கம். ஓகே, சோ கோலிவுட் பக்கம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற செக்மெண்ட் என்ன? வேற என்ன, பெட்டி புதுசு. மகேந்திர பாகுபலி வராரா? அவர் எங்கம்மா நான் கூப்பிட்டா வர போறாரு? ரம்யா கிருஷ்ணன் கூப்பிட்டா தான் அவர் வருவாரு. இல்லடா, இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டதுனால இந்த வருஷம் வராரு. வர போறாரா? இந்த வாரம் வந்துட்டாரு. ஓ, யூ மீன் பாகுபலி 2 படம் ரிலீஸ் ஆக போகுது, ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமா, இந்த வாரம் வந்து எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த படம் இந்த பாகுபலி செகண்ட் பார்ட். சோ ஒரு வழியா வந்து இந்த கன்க்ளூஷனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ராஜமௌலிக்கு வந்து ஒரு ட்ரீம் ரிலீஸா இருந்திருக்கும்ல, எல்லா டைரக்டருக்கும் இதான ஒரு ஆசை. உலகம் எங்கும் வந்து பேசப்படுற ஒரு படமா வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமா, அது மட்டும் இல்லாம பல பேர் வந்து பார்த்துட்டு கட்டப்பா ஏன் குத்துனாரு அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்டு இருந்தீங்கல்ல. இப்போ அதுக்கான விடை வந்துருச்சு. உடனே தியேட்டருக்கு போங்க, படத்தை பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம படத்துல மியூசிக் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்காம. ஆமா, சாங்ஸ் எல்லாம் வந்து என்ன பார்ட் 1லயே வந்து சாங்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பார்ட் 2லயே வந்து சாங்ஸ்ல ரீசெண்டா ரிலீஸ் பண்ணி அப்படியே எல்லாருக்கும் பரபரப்பை கிரியேட் பண்ணி இன்னும் அந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் அதிகப்படுத்திட்டாங்க. அவர் பேர் என்ன மாதிரி மியூசிக் டைரக்டர் பேரு? அவர் பேரா வா நீ போ நீ. வாணி போனி கீரவாணி. கீரவாணி. ஓஹோ, கீரவாணிங்கிற பேர்ல ராகம் தான் இருக்கும். இப்ப அவர் மியூசிக் டைரக்டர். ஆமா, பின்னிருக்காரு. ஆமா, அவரோட சாங்ஸ் எல்லாம் கேட்கவே வேணாம், சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து அனுஷ்காவோட ரோல் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்துல தான் வந்து பிரபாஸோட டபுள் ஆக்ஷன் எல்லாம் தெரியுதா, ராணாவோட 6 பேக் 8 பேக்லாம் தெரியுதா, தமன்னாவோட தெரியுதா, எல்லாம் வந்து இந்த படத்துல சூப்பரா இருக்கும். படத்தோட கதை என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா குறிப்பா அது யாருமா அவரே கட்டப்பா ஏன் அவர் பாகுபலியை கொன்னாரு அப்படிங்கிற விஷயத்த நாங்க சொல்லவே மாட்டோம், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சோ அடுத்ததா பெட்டி புதுசுல நம்ம பார்க்க போற படம் என்ன? அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் ஐயனார் வீதி. ஐயனார் வீதி. ஆமா. ஓகே, சோ இந்த படத்துல யார் நடிச்சிருக்கா, யார் டைரக்ட் பண்ணிருக்கா, இன்ஃபர்மேஷன் சொல்லுடா. இந்த படத்துல ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்கம்மா. ஆனா அவங்க எல்லாம் முக்கியம் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துல ஒரு அருமையான ஆக்டர் நடிச்சிருக்காரு. இவர் வந்து அருமையான இயக்குனர் சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இவரை பத்தி. யாரா அது? முருங்கைக்காய வச்சு பல புரட்சி பண்ணாரு. அட, நம்ம பாக்கியராஜ். அவரே தான். சும்மா கண்ணாடியை போட்டு கையில மோதத்தை போட்டு பல விஷயங்கள் பண்ணிருக்காரு அந்த காலத்துல. இந்த படத்துல அவர் ஒரு முக்கியமான வேடத்துல நடிச்சிருக்காரு. அதையும் தாண்டி இந்த படத்துல யார் ஹீரோவா நடிச்சிருக்காருன்னா, நான் சொல்றேன் இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அற்புதமான படம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சது. சாட்டை அப்படிங்கிற ஒரு படம் இல்லையா, ஸ்கூல் பசங்களை பத்தி. இந்த சாட்டை சோப்புண்டான விக்கி பையன் அவனா?
அவசரம் எல்லாத்துலயும் அவசரம் பேச விட. சொல்லு. சாட்டை அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து எப்படி படிப்பு சொல்லி தரணும் அந்த மாதிரிலாம் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அந்த படம் வந்து நம்மளுக்கு கொடுத்துச்சு. அந்த படத்தோட ஹீரோ யுவன் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. நம்ம யுவன் தம்பியா? பையன் நல்லா நடிப்பானே, நல்லா தெரியும். அண்ட் இவங்கலாம் எல்லாமே இந்த படத்துல வந்து இன்னும் பொன்மனன் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நல்ல நல்ல ஆக்டர்ஸ் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு எம் பாஸ்கரன். அதாவது பாக்யராஜ் அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய டைரக்டர். அவரை வச்சு இவர் டைரக்ட் பண்ணிருக்காருன்னா உண்மையிலேயே ஒரு பெருமையான ஆளு தான். சோ நிறைய படங்கள் நம்ம பாக்யராஜ் பாக்குறது இல்ல. அவர் வந்து ஒரு படத்தை இன்ட்ரெஸ்ட் எடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் வந்து ஒரு நல்ல படமா இருக்கணும். அண்ட் ஆடியன்ஸும் வந்து இது நல்லா இருக்குதான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நீங்களும் வந்து அந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து முடிவு பண்ணுங்க இது நல்ல படமா இல்லையான்னு. அது மட்டும் இல்லாம மக்களே இப்ப வந்து பெரிய பட்ஜெட் ரிலீஸ் ஆக படம்லாம் அவ்வளவு ஓடுறது இல்லையா. இந்த மாதிரி கபால்ட்டு வர படம் தான் பிகாண்ட் ஹிட் ஆகுது. சோ பாப்பா சொன்ன மாதிரி தியேட்டர்ல போய் பாருங்க. சோ பேட்டி புதுசுல என்னென்ன படங்கள் வந்து புதுசா வந்திருக்கு நம்ம பார்த்துட்டோம். நம்ம அடுத்து பார்க்க போற செக்மெண்ட் என்ன? அதேதான், கண்ணா லட்டு தின்ன ஆசையா. சோ கண்ணால் அடுத்த நாசியால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் யாரை பத்தி பார்க்க போறோம்னு எனக்கு தெரியுமா? சத்தியமா தெரியாது. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் பத்தி தான். தளபதி நீ தளபதி ஃபேன் இல்லன்னு எல்லாருக்கும் தெரியும். என்ன ரெஜிஸ்டர் பண்ண ஆசைப்படுற? தளபதினாலே இப்படி மக்கள் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ அப்படி, ஓகே. சோ விஜய் வந்து அடுத்ததான் நடிச்சிட்டு இருக்க படம் வந்து விஜய் 61 வந்து இன்னும் அன்டைட்டில் பண்ணாமலே வச்சிருக்காங்க இல்லையா? அந்த படத்தை பத்தி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து அந்த படத்தோட டைரக்டர் அட்லி வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதான் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமாச்சுமா. அவர் வந்து 3 கெட்டப்ல நடிக்கிறாரு. படத்தோட ஷூட்டிங் வந்து இங்க பண்றோம் அங்க பண்றோம். யாரும் 3 ஹீரோயின் விட்டியே. 3 ஹீரோயின் கூட நடிக்கிறாரு. சொன்ன மேட்டர் திருப்பி சொல்ல கூடாதுல. புதுசா ஏதாவது கொடுக்கணும்ல. லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு வாடா. ஆமா. என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அவங்களே கட்டுக்கதை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து அவர் டீசர் வருது, இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் வருது, இன்னைக்கு வந்து இது வருது, பேர் இப்படி வைக்கிறாங்க. அப்படி ஏதாவது ஒண்ணு வந்து ஃபேன்ஸ் வந்து சும்மா இருக்கிறதே இல்ல. ஆர்கே நகர் தொகுதி எலெக்ஷன்ல அவர் நிக்க போறாரு. அப்படி கட்டுக்கதை வருது. சோ அட்லி என்ன பண்ணிட்டாரு, தெளிவா ஸ்கெட்யூல் போட்டு கொடுத்துட்டாரு. இன்னைக்குதான்ப்பா டீசர் வருது, இன்னைக்குதான்ப்பா போஸ்டர் ரிலீஸ் பண்றோம், இப்பதான்ப்பா சாங்ஸ் வருது, தெளிவா டேட் முதற்கொண்டு போட்டு கொடுத்துட்டாரு. ஆமா. ஏன்னா இன்னொருத்தர் படம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மட்டுமே ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. படத்தை எப்ப ரிலீஸ் பண்ணாங்க தெரியல. சோ என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அந்த படத்துல நடிக்கிற ஹீரோவோட பிறந்த நாளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி இல்ல எப்பவுமே வந்து தலையோட பர்த்டேக்கு பாத்தீங்கன்னா அவரோட படத்தோட டீசரோ இல்ல ஏதோ ஒன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா வந்து சியான் விக்ரமோட பிறந்த நாளுக்கு வந்து அவரோட படத்தோட செகண்ட் டீசர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி ஜூன் 22 அதாவது நம்ம இளைய தளபதி விஜயோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்க ரிலீஸ் பண்றாங்களாம். அப்ப படத்தையும் கூட சேர்த்து ரிலீஸ் பண்ணிடுவாங்களா? இல்ல அதுதான் வெயிட் பண்ண அவசரப்படாத. அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாசம் வந்து இந்த படத்தோட சாங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க, ஆடியோ ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அப்புறம் நவம்பர்லாம் தீபாவளி வரும் இல்லையா, தீபாவளிக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆக மொத்தம் அருமை நேயர்களே, அன்பு நேயர்களே, இப்போதைக்கு உங்க எல்லாருக்கும் சின்ன லட்டு தான். தீபாவளி வரும்போது பெரிய லட்டு. நடிப்புனா அருமையான நடிப்புனாலே அவர்தான். யார சொல்ற? வேற யாரு? நம்ம ஜெய ரவி தான் சொல்றேன். அவர் என்ன அப்படி நடிச்சு நீ பார்த்த? என்ன எப்படி சொல்லிட்ட? பேராண்மை படமா இருக்கட்டும், தனியொருவன் படமா இருக்கட்டும், போகன் படமா இருக்கட்டும், அவருடைய வசன புலிவு இருக்கு அடேங்கப்பா அந்த அளவுக்கு இருக்கும். இப்ப அடுத்து ஒரு படம் வரும்போது மணமகன்ட்டு அதுல எப்படி பேசிருப்பாரோ என்னெல்லாம் பேசிருப்பாரோ அங்கதான் வச்சிருக்காரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட்? அவரு செம்மையா டயலாக் பேசுவார்ப்பா. அவருக்கு என்ன சூப்பரா பேசுவார். இந்த மாதிரி நம்மள ஆக்கிட கூடாது மக்கள், நம்ம டயலாக் பேசாமலும் நம்மளால நடிக்க முடியும் அப்படின்னு வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக மணமகன் படத்துல வந்து நம்ம ஜெயம் ரவி டயலாகே நிறைய பேசாம நடிச்சிருக்காரு. நிறைய இல்ல, முக்கவாசி பேசவே இல்லையா. டயலாகே பேசாம படம் ஃபுல்லா நடிச்சிருக்காரா? அப்ப இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா யாராச்சும் பாராட்டிப்பாங்களே. அதுதான் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து ரீசெண்டா நடந்தப்போ நம்ம சாங் லிரிக் ரைட்டர் வந்து மதன் கார்கி இருக்காரு இல்லையா, அவர் வந்து பேசும்போது சான்ஸே இல்லைங்க ஜெயம் ரவி வந்து இந்த படத்துல டயலாகே பேசாம நடிச்சிருக்காரு. ஐயோ அப்படி இப்படின்னு போக வந்து வளரிட்டாராம். அடேங்கப்பா, ஆக மொத்தம் இந்த படத்தை எந்த லாங்குவேஜ் கார வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா அவங்க டயலாகே பேசலையே. இதுதான் வந்து மெயின் சஸ்பென்ஸா வச்சிருந்தாங்க. அதை வந்து மதன் கார்கி போட்டு உடைச்சிட்டாரு. பட் அது வந்து அவங்களுக்கு ஒரு கஷ்டமா இருந்தாலும் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு குஜால்ஸ் ஆயிடுச்சு. ஓ ஐயோ சான்ஸே இல்ல, ஒரு இதுக்காகவே இந்த படத்தை பார்க்கணும்டா அந்த மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாமா. அது வரைக்கும் இந்த ரிஸ்க் இது வரைக்கும் தமிழ் சினிமால யாருமே எடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. பிதாமகன் படம் பார்க்கல, நம்ம விக்ரம் வந்து அதை தவிர பேசிருப்பாரா? பாட்டுலாம் போடுவாரு அதுல எரிக்கும் போது பாத்துக்கல நீங்க. அது அப்படி அவருக்கு தெரிஞ்ச வார்த்தைகளால பேசுவார். பட் ஸ்டில் அவர் படம் ஃபுல்லா வந்து டயலாக் அப்படின்னு அவருக்கு எதுவுமே கிடையாது இல்ல. அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கமல் அவர்களும் வந்து குணா படத்துல வந்து பாத்தீங்கன்னா அமைதியாவே எதுவுமே நிறைய பேசிக்காம எக்ஸ்பிரஷன் மூலமாவே நடிச்சிருப்பாங்க. அவ்வளவு அதிகமா பேசிக்க மாட்டாங்க அப்படி நீ சொல்ல வர. அந்த வகையில வந்து கமல் விக்ரம் போன்ற நடிகர்களோட வரிசையில வந்து இப்ப ஜெயம் ரவியும் இணைஞ்சிட்டாரு. சோ இவருக்கு வேணா சின்ன உலகநாயகன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுங்க. ஆக்சுவலா நான் தொட்டாமலே நடிக்கிற டிஆர்ல வரலூட்டாற்ற எஸ்டிஆர்
எப்ப பார்த்தாலும் கேவலமா தான் பேசுவியா? நல்லதா எதுவுமே பேசவே மாட்டியா? நீ எல்லாம் ஒரு ஆங்கரா? ஷோ பாக்குறவங்களோ என்ன நினைப்பாங்க? ஸ்கிரிப்ட் மேல பேசாத. இதெல்லாம் நான் பேசுனது இல்லமா, இதெல்லாம் அவர் பேசிருக்காரு. எவர் பேசினாரு? எஸ்டிஆர் வரலே பேசுவார்ல. நீ வாய மூடு. நம்ம வந்து கண்ணால எடுத்து நாசில நல்ல விஷயம் சொல்லணும். விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம எஸ்டிஆர் வந்து இப்போ ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. ட்ரிபிள் ஏ. ஆமா, நான் சொல்றேன் அன்பானவன், அஸ்ராதவன், அடங்காதவன். இப்ப டைட்டிலே இவ்வளவு பெருசு இருக்குது. டைட்டிலே இவ்வளவு பெருசா இருக்கு. படத்துல வந்து ரொம்ப ஜரூரா நடிச்சிருக்காராம். பல கெட்டப்ல எல்லாம் வராராம். இதுல குறிப்பா ஒரு தாத்தா வயசுல வந்த டீசரை நம்ம சூப்பர் ஸ்டார் பார்த்துட்டு சிம்பு கொண்டா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு பாராட்ட, இவரு இவங்க அப்பா எல்லாம் அதுக்கு கேக் வெட்டி கொண்டாட, இந்த மாதிரி அந்த படத்துல வந்து பல சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு தெரியவும் வருது. இப்போ அதையும் தாண்டி ட்ரிபிள் ஏ படத்துல இருந்து இன்னொரு சூப்பரான நியூஸ் லீக் ஆயிருக்குது. ஆமா, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைட்டில் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த மாதிரி படமும் ரொம்ப பெருசா இருக்கு. நிறைய விஷயம் இந்த படத்துல வச்சிருக்காங்க. சோ இந்த படத்தை வந்து ஒரே படமா கொடுத்து மக்களை வந்து திணிக்காம நம்ம 2 பார்ட்டா கொடுத்து மக்களை வந்து அப்படியே செம்மையா என்ஜாய் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியால ட்ரிபிள் ஏ 2 டைமென்ஷன்ஸ் அப்படியே அந்த படத்தை பிரிச்சு ஏஏஏ 1D ஏஏஏ 2D அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. ஓ 1D 2D அப்படிங்கறாங்களா? ஆனா பாரு, முன்னாடி எல்லாம் ஒரு படம் ஹிட் ஆயிருந்தா அது பார்ட் 2 எடுக்கலாமா வேணாமான்னு யோசிப்பாங்க. இப்பலாம் பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 அப்படி படம் எடுக்கும் போதே எடுக்க ஆரம்பிச்சிருது. ஆமா, சேர்த்து எடுத்துறாங்க. செலவு மிச்சமாயிடுது. வரவும் இஷ்டத்துக்கு. என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பா நீ ஒன்னும் சொல்ல வர வேணாம். விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படம் வந்து 2ஆ வந்து நம்மளுக்கு டபுள் லட்டுவா வந்து அமைய போகுது. அதான் விஷயம். சோ அடுத்ததா கனல் எடுத்து ஆசையால யாருக்கு என்ன லட்டு கிடைச்சிருக்கு நம்ம பார்க்க போறோம். எஸ், அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு நான் பாடி ஆடுறேன். கண்டிப்பா. மலர்ந்தும் மலராத பாதி முகம் போல லாலே லாலா, இந்த மாதிரி கேவலமான ரியாக்ஷன்லாம் இல்லாம பாடுற பாட்டு கூட ரியாக்ட் பண்ண வச்சாங்க பாத்தீங்களா? ஏன் நிலைமை. சரி, ஓகே. அவங்க வந்து ரியாக்ஷன் கொடுத்தா அவ்வளவு அழகா ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அதாவது 9 ரியாக்ஷன் ஒரே நேரத்தில் காமிப்பாங்க. 9 விதமான கலைகளையும் ஒரே நேரத்தில் காமிப்பாங்க. அவங்க தான் நம்ம லேடி நடிகர் திலகம் சாவித்திரி மேடம். எஸ். சோ அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியை வந்து ஒரு பயோபிக்கா ஒரு படமா வந்து எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம டைரக்டர் நாக் அஸ்வின் வந்து தெலுங்கு தமிழ் ரெண்டுத்திலயும் சேர்த்து வந்து அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அதுல லீட் ரோல், அதாவது சாவித்ரி அவர்களோட ரோல்ல வந்து பிளே பண்றது பாத்தீங்கன்னா நம்ம கீர்த்தி சுரேஷ் அண்ட் சமந்தா வந்து இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் வந்து நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சூர்யா வந்து ஜெமினி கணேசன் ரோல் நடிக்கிறாரு. இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கோலிட் பக்கத்துல உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம். பட் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யா நடிக்க இருந்த ஜெமினி கணேசன் ரோல்ல இப்ப அவர் நடிக்கலையா? இப்ப அவரு நடிக்கல. என்னமா சொல்றேன், அவர் மீசை எடுத்துட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஜெமினி கணேசன் மாதிரி இருப்பாரு. ஒரு கரெக்டான சாய்ஸ் தானே? கரெக்ட் தான். பட் ஸ்டில் இப்ப என்ன காரணங்களால அவர் விலகி இருக்காருன்னு தெரியல. அவருக்கு பதிலா the hot throb அப்படியே பெண்கள் எல்லாம் வந்து oh my god அப்படின்னு சொல்லக்கூடிய துல்கர் சல்மான் வந்து இப்போ நடிக்கிறாராம். அப்ப துல்கர் சல்மானும் மீசை எல்லாம் சேவ் பண்ணிட்டு சட்டையெல்லாம் ஊத்திட்டு ஓஹோ எந்த பேபி நீ வாரா எந்த பேபி அப்படின்னு இந்த படத்துல ஆட போறாரு. அந்த பாட்டை பாடினா கூட இங்க இருந்து நாங்க எல்லாம் கை தட்டி விசில் அடிப்போம் தெரியுமா? மொத்தம் துல்கர் சல்மான் வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றேன். அப்ப இந்த மாதிரி பெண்கள் ரசிகர்களுக்கும் சரி சினிமா ரசிகர்களுக்கும் சரி மிகப்பெரிய லட்டு தான். சோ அடுத்ததான் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து லைனா ஹிட் மேல ஹிட் கொடுத்துட்டு இருக்க ஒரே ஆக்டர் அப்படின்னு சொன்னா இவர் தான். எஸ், விஜய் சேதுபதி பத்தி தான் ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். ஆமா, அவர் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்து ஒரு வருஷத்துல சுமார் 7 படங்களுக்கு நடிச்சாரு. அண்ட் இந்த ஆண்டுல வந்து ஒரு மாசத்துக்கே 7 படம் நடிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துல இருக்காரு. அதை தாண்டி போது ஒரு சூப்பரான விஷயம் பண்ணிருக்காரு. அது என்ன நீயே சொல்லுமா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதிக்கு ஒரு பெரிய லைஃப் கொடுத்த 2 படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன்னு பீட்சா, இன்னொன்னு வந்து நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும் இல்லையா? சோ நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணும் படத்தை டைரக்ட் பண்ண பாலாஜி தரணிதரன் மறுபடியும் வந்து விஜய் சேதுபதி நடிப்புல ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு. அந்த படம் தான் சீதக்காதி. இந்த படத்துல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேடை நாடக கலைஞரா வந்து நம்ம விஜய் சேதுபதி நடிக்கிறாரு. சோ இந்த படத்துல ஒரு ஹீரோயினே இல்லையா? ஏன்னா ஜெனரலா மேடை நாடகங்கள்ல வெறும் ஆம்பளைங்க தான் வந்து பொம்பளை மாதிரிலாம் வேஷம் போட்டு நடிப்பாங்க. ஸோ ஜெனரலா அதுல வந்து ஃபீமேலே கிடையாதுன்றதுனால இந்த படத்துல ஹீரோயின்ஸே கிடையாதான். ஆனா அங்கதான் வச்சாரு ஒரு ட்விஸ்ட். அது என்ன ட்விஸ்ட்? எனக்கு என்ன ஒரு ஹீரோயின், என்ன சுத்தி 10 ஹீரோயின் 15 ஹீரோயின் இருக்கணும்ன்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் மாதிரி அவர் வந்து நடுவில் நிக்கிறாரா. இந்த படத்துல வந்து அங்கங்க நயன்தாரா வராங்களாம். அந்த மாதிரி நிறைய டாப் ஹீரோயின்ஸ் வந்து வரப்போறாங்களாம். அதாவது எனக்கு எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி அந்த சாங்கிக்கு ஏத்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு. ஆமா, பட் இப்போதைக்கு வந்து நயன்தாரா மட்டும் தான் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. விஜய் சேதுபதி வந்து அவரே வந்து கேட்டதுனால அட நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு அவருக்காக நம்ம பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நயன்தாரா ஓகே சொல்லிட்டாங்க. மத்த ஹீரோயின்ஸ்ல இன்னும் யாரு அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடையில போய் வாங்குறவனுக்கு ஒரு லட்டு தான். ஆனா இந்த மாதிரி சூப்பர் ஸ்டாரா இருந்தா லட்டு தான். சோ யார் யாருக்கு என்னென்ன லட்டுலாம் பார்த்து முடிச்சிட்டோம். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைன்னு பார்க்க வேண்டாமா? கண்டிப்பா அடுத்த செக்மெண்ட் குள்ள போயிடலாமா? எஸ் போலாம். அடுத்த நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற செக்மெண்ட் பிரபலனாலே ப்ராப்ளம் தான். நம்ம தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டார் அவங்களோட பிரச்சனை தான் இப்ப பார்க்க போறோம். என்ன எப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு உதவினா செய்யறதுக்கு பல டைரக்டர்ஸ் பல ப்ரொடியூசர்ஸ் ஏன் இந்த மாதிரி பல ஹீரோஸ் கூட இருக்காங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஹீரோஸ்னு சொல்லு, உன்ன மாதிரின்னு சொன்னா பிடிக்காதுல கோச்சிட்டு வெளில போயிடுவாங்க. அந்த கால் புணர்ச்சி உன்னை விட்டு போல. சரி, நயன்தாராக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லு. ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா, டோரா அப்படின்னு ஒரு படம் வந்து அவங்க ரீசெண்டா நடிச்சு ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த படம் வந்து அவங்க சிங்கிள் உமனா அந்த படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க இல்லையா? ஜோடிலாம் வேணாம் நான் தான் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்தாங்க. எல்லாரும் வந்து அந்த படத்தை பயங்கரமா எதிர்பார்த்த ஒரு நிலையில அந்த படம் வந்து சரியா போகல. ஓ,
ஏன் நயன்தாரா வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கலையா? இல்ல அவங்க சூப்பரா வந்து அந்த படத்துல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காமிச்சிருந்தாங்க. ஆனா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியல இன்னும் இந்த படம் நல்லா தானே இருக்கு ஏன் ஓடல அப்படின்னு யாருக்குமே தெரியல. படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம் வந்து பயங்கரமான நஷ்டமா. ஓஹோ, ஆக திகில் படம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. ஆனா படம் வந்து ரொம்ப ஊசி போன படம் மாதிரி என்னன்னு தான் நம்மளுக்கும் தெரியல. நம்மளும் படம் பார்த்தோம், நம்ம நயன்தாராவை பார்த்ததுனால நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. இதனால ப்ரொடியூசருக்கு தான ப்ராப்ளம், நயன்தாராக்கு என்ன ப்ராப்ளம்? அடடே, இப்போ வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ல என்ன சொல்றாங்களா, அடுத்து வந்து அறம்னு அவங்க ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதுவும் வந்து அவங்க சிங்கிளா தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்துல உங்களுக்கு ஹீரோ எல்லாம் கிடையாது. அந்த படத்தை மட்டும் நம்ம எந்த நம்பிக்கையில வாங்குறது? நாங்க வாங்க மாட்டோம், நாங்க ரிஸ்க் எடுக்க மாட்டோம். ஓஹோ, இப்ப சொல்லு ப்ராப்ளம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் நயன்தாரா படம் தான் வாங்கவே மாட்டேங்கிறாங்களா? போனி ஆகாம இருக்காங்க வியாபாரத்துல. ஆமா, ஆசாசியா ஒரு படத்தை வந்து அவங்க அப்படி தனிமையா கொடுத்தாங்க. இப்போ வந்து அவங்க வாழ்க்கையே தனிமையாயிரும் போல. பாத்தீங்களா, நயன்தாரா அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டாலே அடைக்கலன்னு திறந்து போற ஒரு கூட்டம். அதை தாண்டி இப்ப நயன்தாரா சொன்னா யாரும் நெவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ நயன்தாராக்கும் ப்ராப்ளம் தான். அடுத்ததா யாருக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தனுஷ். தனுஷா என்ன அப்படி சொல்ற? அவர் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தா அந்த இடத்துக்கு தான் ப்ராப்ளம் வரும். அவருக்கு ஏன் ப்ராப்ளம்? நான் ஒரு பேசுறேன் இல்லமா, அவர் ஏதாச்சும் ஷூட்டிங் போயிட்டு வந்தா அந்த இடத்துல ஐயோ தனுஷ் சொன்னாரே இவர வரும்போது நம்ம என்ன விஷயம்னு கேளு. என்ன விஷயம்? தனுஷ் இப்ப கூட நீ சொன்ன மாதிரி தான் லைட்டா தனுஷுக்கு பிரச்சனை இல்ல, தனுஷ் நாளை சுத்தி இருக்கிற பிரச்சனை. Because I know I have the seventh sense. What is the matter? You shut up the sense. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மாரி அப்படின்னு ஒரு சூப்பரான ஒரு படம் வந்து வந்தது தனுஷ் நடிப்புல. பாலாஜி மோகன் வந்து டைரக்ட் பண்ணிருந்தாரு. அவரோட டைரக்ஷன்ல மாரி 2 வந்து ரிலீஸ் பண்றதா ஐ மீன் ஸ்டார்ட் பண்றதா இருந்தது இல்லையா. அந்த படம் வந்து ஷூட் பண்ணலாம், ஜூன்ல ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தாங்க. ஆனா இப்ப திடீர்னு வந்து தனுஷ் வந்து ஒரு ஹாலிவுட் ப்ராஜெக்ட்ல நடிக்கிறதா இருக்கு இல்லையா, அந்த ப்ராஜெக்டோட ஷூட் வந்து இந்த ஜூன்ல தான் அப்படின்றதுனால I am going to Los Angeles, I am going to Las Vegas, Hollywood Studios அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து ஷூட்டை அடுத்த மாசத்துக்கு தள்ளி வச்சுக்கோ அப்படின்றாராம். அதனால அப்படி சொன்னாங்களா? இல்ல ஆளே அந்த டீ கடைக்கு எதுக்குடா டீ ஆத்துற அப்படிங்கிற மாதிரி மாறி படம் ஏற்கனவே நல்லா ஓடலையே, அது எதுக்கு பாட்டு எடுக்கணும்னு அவங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த படம் கண்டிப்பா வருது. அண்ட் இந்த படத்துல வந்து இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாரு, ஜூன் தான் கால் ஷீட்னு சொல்லிட்டு எல்லா ஆக்டர்ஸ் எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாரோட கால் ஷீட்டையும் வாங்கி வச்சிட்டாரு. இப்போ திடீர்னு அடுத்த மாசம் போஸ்ட்போன் பண்ணு அப்படின்னு இப்ப எல்லாரும் கால் ஷீட்டும் மறுபடியும் எப்படி வாங்குறது அப்படின்னு அந்த டைரக்டர் வந்து அப்படியே மண்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காராம். பட் அதை விடுமா, என்னதான் அவருக்கு ப்ராப்ளம்னாலும் அந்த டைரக்டர் ப்ராப்ளம்னாலும் தனுஷோட ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா தனுஷ் ஹாலிவுட் படத்துல நடிக்க போறாரு. மாரி ஹி இஸ் சோ மாரி ஹி இஸ் பேமரி அப்படின்னு சாங்ஸ்லாம் வரும்போது அவருக்கு ஆட தானே போறாரு. சோ தனுஷ் ஃபேன்ஸ் பி ஹாப்பி. தக 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 தின 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 நக 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 திகிடி தான 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 திகிடி அப்படின்னு பாடுவார்ல. கலாய்க்காதடா. ஐயோ ஆமாமா, என்ன அருமையான ஆக்டர் அவரு. விஸ்வரூபம் படத்தை வந்து ரொம்ப அழகா நடிச்சிருப்பாரு. ஆனாலும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியுமா. அடேங்கப்பா, படம் ரிலீஸ் ஆச்சு ஒரு 3-4 மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் நஞ்சு நூலாகி தான் படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்குள்ள ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள், ஏகப்பட்ட மன்னிப்புகள், ஏகப்பட்ட எடிட்டிங்கள் எல்லாத்தையும் தாண்டி படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த அளவுக்கு படம் சுவாரஸ்யத்தோட ரிலீஸ் ஆகல. இதனால நம்ம ஆல்ரெடி இருந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து மக்களுக்கு வந்து அப்படி அட என்னடா இப்பயும் ரிலீஸ் ஆகலையா, இப்போ வருதான் இப்பயும் வரலையா, அந்த மாதிரி அது அப்படியே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில படம் ரிலீஸ் ஆகும்போது எந்த அளவுக்கு ஆரம்பத்துல இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததோ அது இல்லவே இல்லைன்னு தான் சொல்லணும். கமலே வந்து ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி அந்த படத்தினால வந்து நாங்க எந்த அளவுக்கு வந்து நாங்க அதுல எதிர்பார்த்தோமோ எங்களுக்கே வந்து அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 60 கோடி வந்து நஷ்டமாயிடுச்சு. அது ஏன்னா ரிலீஸ் ஆகி ஓடாமலாம் கிடையாது, அது தள்ளி போய் கடைசியா லேட்டா ரிலீஸ் ஆனதுனாலே இந்த நஷ்டம் வந்து எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி கமல் வந்து சொல்லியிருக்காரு. ஆமா, அது மட்டும் இல்லாம இப்ப விஸ்வரூபம் பார்ட் 2 வர எப்பப்பா ரிலீஸ் ஆகும், ஏன்னா அந்த படம் வந்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அந்த படம் எப்படா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எல்லார் மனசும் ஒரு ஏக்கம் வந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனா அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பாதியிலே நின்னு போச்சு. யாருமே ப்ரொடியூசர் சரியா கிடைக்கல, நான் மறுபடியும் இந்த படத்துக்கு அந்த பிரச்சனை வருமோ அப்படி இப்படின்லாம் ஏதோ நடந்ததுனால இப்போ கமல் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா ராஜ்கமல் பிலிம்ஸே வந்து இப்ப இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, இந்த படத்தை நாங்க முடிக்கிறோங்க, இந்த படத்தை உங்களுக்கு கொண்டு வரவங்க அப்படின்னு தைரியமா வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஏறி நின்றுட்டு இருக்காரு. நான் அப்ப தொலைச்ச காசு அத்தனையும் இப்ப நான் திரும்பி சம்பாதிப்பேன். ஓ, போட்டது எல்லாத்தையும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பை தி வே ஆல்மோஸ்ட் எடுத்து முடிச்சிட்டாங்களாமா. விஸ்வரூபம் படத்துடைய பார்ட் வந்து ரிலீஸ் ஆக போதான். அதனால கமல் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் பார்ட் 1 தான் ரிலீஸ் பண்ண விடாம பண்ணிட்டீங்க, பார்ட் 2 எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ண விடுங்கப்பா, இதுல ஏதாச்சும் பிரச்சனை வருமோ அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நம்ம உலகநாயகன். ஆமா சார், இந்த படமும் எந்த பிரச்சனையும் வராம சீக்கிரமா ரிலீஸ் ஆகணும் இல்லையா. கமல் படம்னாலே ப்ராப்ளம் தானே. வான் வருவான் 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 ஆசையா வந்துச்சு அந்த படம். ஆனா வந்த வேகத்திலே திரும்பி போயிடுச்சு. ஓ, அந்த படமா? ஆடா ஆமாமா, நான் கூட அலைப்பாய்த மாதிரி இருக்கும், ஓகே கண்மணி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர்ல போய் உட்காந்தா படம் 20 நிமிஷம் தான் இருக்கும் ஸ்டார்ட் ஆகி, அதுக்குள்ளே அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு தோல்வியா வந்து கார்த்திகை அமைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். அவர் வந்து அந்த படம் நடிச்சிட்டு இருக்கும் போதே வந்து மணிரத்னமே இவரை வச்சு படம் எடுக்கிற நம்ம எல்லாரும் எடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரபுதேவா டைரக்ஷன்ல வந்து கருப்பு ராஜா வெள்ளை ராஜா அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்து வினோத் டைரக்ஷன்ல வந்து தீரன் அதிகாரம் ஒன்று படத்துல நடிச்சிருக்க மாதிரி ஏகப்பட்ட படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. கடைசியில பார்த்தா இந்த படம் ரிலீஸ் ஆகி வந்த வேகமே தெரியாம போயிருச்சு. ஆமா, அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு மீசி எல்லாம் வலிச்சு நடிச்சிருக்காரு. வாவ், ஹி இஸ் லுக்கிங் சோ ஹேண்ட்சம் அப்படி நீ கூட சொன்னீங்க. ஆனா அப்படி கண்ணாடி கழட்டின அப்புறம் தான் தெரியுது
அந்த கண்ணை பார்த்த அப்புறம் இந்த கண்ணே அவஞ்சிரும் போல அந்த மாதிரி இருந்தாரு. பட் ஸ்டில் அவர் வந்து ஏன் இந்த தப்ப பண்ணிட்டாரு நம்மளுக்கு எல்லாருமே யோசிச்சு பார்த்தா ஒரே விஷயம் தான், மணிரத்னம். அந்த ஒரு ரீசன் தான். மணிரத்னம் வந்து ஏதோ ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு என் படத்துல நடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா ஓகே சொல்றோம். ஒரு சின்ன ஹீரோ கிட்ட அப்பயே ஓகே. அந்த மாதிரி கார்த்தியும் வந்து மணிரத்னம் கேட்ட உடனே ஓகே சொல்லி நடிச்சிட்டாரு. பட் இது வந்து அவருக்கே வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் கார்த்தி வந்து நடிச்ச படங்கள்லயே ரொம்ப கம்மியான வசூல் வந்து இந்த படம் தானா. அட கார்த்தி நடிச்ச படம் மட்டும் இல்லமா, ஈவன் மணிரத்னம் டைரக்ட் பண்ண படங்கள்லயே அவருக்கும் இது ரொம்ப ப்ளாப்பான படம்னா இது இந்த படம் தானா. ஆமா. சோ இந்த படத்தினால வந்து எல்லாருக்கும் பிரச்சனை. இனிமே அட்லீஸ்ட் அடுத்து வர படங்களாவது பிரச்சனை இல்லாம வருமானு பார்க்கலாம். சோ மிஸ்டர் கார்த்திக், நீங்க என்ன பண்றீங்கன்னா அடுத்து யாராச்சும் படம் கதையில சொல்ல வந்தாங்கன்னா கதையை கேளுங்க, அதுக்கப்புறம் படம் முடிச்சா பண்ணுங்க. டைரக்டரோட பேர் கேட்டவனே ஓகேன்னு சொல்லாதீங்க, இல்லனா உங்களுக்கு ப்ராப்ளம் தான். சோ அசார், உனக்கு இந்த விஷயம் தெரியுமா? எந்த விஷயம்? நம்ம சங்கர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்க 2.0 படம் இருக்குல்ல, நம்ம ரஜினிகாந்த், எமி ஜாக்சன், அக்ஷய் குமார் மாதிரி சூப்பரான ஸ்டார்ஸ் எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? எப்படி கேட்ட படம் வந்து 400 கோடியில் எடுக்கிறதா முதல்ல சொன்னாங்க, அப்புறம் 500 கோடியை தாண்டுனாங்க. இன்னும் எத்தனை கோடி போகுது யாருக்குமே தெரியல. ஆமா. இது போதாது, நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து 5 கட்டப்ல வராரா? சரி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி சொன்ன விஷயம். தெரியாத விஷயம், ப்ராப்ளத்துக்குள்ள இருக்கிற விஷயத்தை சொல்லுவோம். ப்ராப்ளம் அந்த படத்துக்கு என்னமா ப்ராப்ளம்? அதான் அமோகமா ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்களே. இல்ல அதுதான் என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, நம்ம சங்கர் என்ன பண்ணாரு, ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண புதுசுல வந்து இது மாதிரி எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். யாரும் வந்து போன் எடுத்துட்டு வரக்கூடாது, யாரும் வந்து போட்டோஸ் எடுக்கக்கூடாது, யாரும் வந்து ரஜினி சார் கூட எமி ஜாக்சன் கூட செல்ஃபி எடுக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, எக்கச்சக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டாங்க. அந்த செட் அவங்களோட கெட்டப்லாம் வெளியில தெரிஞ்சிருந்தா நியாயமான ஒரு செக்ஷன் தானே. கரெக்ட். பட் அதையும் தாண்டி வந்து நம்ம அக்ஷய் குமாரோட அந்த பேர்ட் ஃபேஸ் அது இதுன்னு வந்து எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே வந்து சீட் பண்ணிட்டாங்க அங்க இருந்தவங்களா. இப்ப சங்கர் என்ன பண்ணாது, நீ பண்ற உனக்கு மேல நான் யோசிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி. அதாவது உள்ள வரும்போது செல்போன்லாம் தூக்கி ஒரு பைக்குள்ள போட்டுறாரா? நீ வந்து இந்த லெவல்ல யோசிக்கிற, அவர் பிரம்மாண்டமான இயக்குனர், அவர் வேற லெவல்ல யோசிப்பாரு. ப்ரொடியூசர் காசுல ஏதோ யோசிச்சாரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு ஜாமர் ஒன்னு செட் பண்ணிருக்காரு. ஜாமர் என்ன தெரியுமா? ஜாமர்னா என்னது? இந்த பிரெட்ல போட்டு சாப்பிடுவாங்க. ஓ அதுவா? ஓ பசிச்சா சாப்பிடுறதுக்கு பசங்களுக்காக வச்சிருக்காரு. நல்ல மனுஷானா? ஜாமர்னா அது இல்லடா. ஜாமர்னா அது உள்ள கொண்டு வந்து நீ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யார் உள்ள வந்தாலும் அவங்க போனோட சிக்னலே கட் ஆயிடும். போனோட சிக்னலே கட் ஆயிடுமா? ஆமா, போனே வேலை செய்யாது அதுக்கு அப்புறம். ஆக நீங்க எவ்வளவுதான் 50,000 ரூபாய்க்கு போன் வாங்கிட்டு வந்தாலும் உள்ள வந்தா வேலை செய்யாது. ஆமா, வேலை செய்யாது. ஓஹோ, அதனால நேர்ல எங்கேயாச்சும் நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது டக்குனு உங்க போன் வேலை செய்யலாம், அது வேற எதுவும் இல்ல 2.0 படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்னு அர்த்தம். ஆடியோ பேர் ரஜினியாவது பாத்துட்டு வந்துடலாம். இவனெல்லாம் வச்சுட்டு ஷோ பண்றது விட நான் நாக்கு பிடிட்டு சாவலாம். ஆக 2.0 படத்துல வந்து ஜாமர் வச்சிருக்காங்க. இது வந்து நிறைய ப்ராப்ளம் ஆச்சுமா. ஏன்னா அங்க வரவங்களுக்கு ஒரு ஆத்திர அவசரம்னா கால் பண்ண முடியாது, வீட்டுல எதுவும் ஒரு சம்பவம்னா கால் பண்ணணும்ல, அதெல்லாம் முடியாது. எதுவுமே முடியாது. போனுங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளவு முக்கியமான விஷயமே மாறிட்டு இருக்கு, அதுவே வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் தான். பட் ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்தாலும் இது வந்து எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் தான். சோ ஒரு வழியா வந்து யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கலாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்ததான் நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே சார்ஜ் ஏத்திக்கணும். எனர்ஜி ரெடி? ஓகே. அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் லைக் பண்ணுங்க ஜி. ஏனென்றால் உன் பிறந்த நாள். சத்தியமா நீ கிடையாது, அது ஒரு அழகான பாட்டு. அந்த பாட்டுல வந்து ஒரு அழகான ஜோடி நடிச்சிருப்பாங்க. அந்த ஜோடியை பார்த்து ரசிக்காத வந்து ரசிகர்களே கிடையாது. அந்த ஜோடி வந்து இப்ப ஒரு படத்துல மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க, திரி அப்படிங்கிற படத்துல. ஓ புரிஞ்சிருச்சு நீ என்ன சொல்லுறேன்ட்டு. இப்ப அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ட்ரெய்லர் ரொம்ப சூப்பரா இருக்கு, பயங்கர த்ரில்லிங்கா இருக்கு. ஒரு பக்கம் பிரச்சனைகள், ஒரு பக்கம் சண்டை, ஒரு பக்கம் இவங்க ஜர்னலிஸ்ட், ஒரு பக்கம் அவங்க ஸ்டூடெண்ட், எக்கச்சக்க விஷயங்கள் வந்து அந்த ட்ரெய்லர்ல வந்து காமிச்சிருக்காங்க. படம் நல்லா இருக்குதோ இல்லையோ, ஆனா படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா ப்ரமோஷன் மிக முக்கியம் அமைச்சரே. பை தி வே படம் நல்லா இருக்கா இல்லையான்னு நம்ம தியேட்டர்ல போய் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்கு. லைக் போட்டுருவோமா? கண்டிப்பா லைக் போட்டுடலாம். லைக்ஸ். சோ அடுத்து நம்ம யாருக்கு லைக் போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் பிரம்மாவோட டைரக்ஷன்ல வந்து 4 பியூட்டிஃபுல் தி எஸ்டர்டேஸ் ஹீரோயின்ஸ், எஸ்டர்இயர் ஹீரோயின்ஸ் வந்து நடிச்சிருக்கிற மகளிர் மட்டும் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. எஸ்டர்இயர் ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்களா? எஸ்டர்இயர் இல்லடா, எஸ்டர்இயர் ஹீரோயின்ஸ். ஓ அதாவது பழைய காலத்து ஹீரோயின்கள், ஓல்ட் இஸ் கோல்ட் மாதிரி நடிச்சிருக்காங்க. நம்ம ஜோதிகா தான் வந்து மெயின் லீட் ப்ளே பண்ணிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம பானுப்ரியா இருக்காங்க, சரண்யா பொன்வனன் இருக்காங்க, ஊர்வசி இருக்காங்க. இவங்க வந்து பயங்கர அழகா வேற இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க மகளிர் மட்டும் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு, போய் பார்த்து நீங்களும் லைக் போடுங்க. இப்போ நம்மளும் லைக் போடலாம். லைக்ஸ். அடுத்ததா எதுக்கு லைக் போட போறோம்? அடுத்து நம்ம வந்து ஒரு ட்ரெய்லருக்கு தான் லைக் போட போறோம். யாருடைய ட்ரெய்லர் அப்படின்னு பார்த்தா இவர் வந்து கண்ணாலேயே பேசுவாரு. ஆமா, அதே கண்கள் படத்துல நடிச்ச கலையரசன் தான சொல்றேன். அவரே நம்ம கலையரசன் தான். அடேங்கப்பா, கண்ணை உருட்டும் போதே பல விஷயங்கள் அவருக்கு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் வந்து இப்ப எய்தவன் அப்படிங்கிற ஒரு படம் நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய ட்ரெய்லர் தான் ரிலீஸ் ஆயிருக்குது. எஸ், சக்தி அவர்கள் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல அவர் கூட வந்து பிச்சைக்காரன் படத்துல நடிச்ச சாத்னா டைட்டஸ் வந்து நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் வந்து செமையா இருக்கு, செம த்ரில்லிங்கா இருக்கு. சோ இந்த படத்தோட ட்ரெய்லர் நீங்களும் பார்த்து லைக் போடுங்க, நம்மளும் பார்த்து லைக் போடலாம். லைக்ஸ். Anyway viewers, இன்னைக்கு வந்து நம்ம
கோலிவுட் பக்கம் நிகழ்ச்சியில வந்து சூப்பரான கோலிவுட் சினிமா பத்தின செய்திகள் வந்து நாங்க உங்களுக்கு அப்படியே அள்ளி கொடுத்துருக்கோம். அள்ளி வீசிட்டோம், மக்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நாளைக்கு வந்து உழைப்பாளர் தினம். அதனால மக்களே இந்த உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நீங்கள் அதை என்ன பண்றீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சு நம்ம மட்டும் சாப்பிடணும்னு நினைக்க கூடாது. சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து உதவி பண்ணணும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணணும். எப்பவுமே வந்து நல்ல தாட்ஸ் நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து அசாருக்கு வந்து நான் இனிமே தான் வந்து நாங்கெல்லாம் சேர்ந்து சொல்லிக் கொடுக்க போறோம். நீங்களும் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயங்களா கடைபிடிங்க, நல்ல விஷயங்களா செய்யுங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. சோ இதோட இந்த ஷோ நம்ம முடிச்சுக்கலாம். நேயர்களே, இதே மாதிரி அடுத்த வாரமும் கோலிவுட் பக்கம் நிகழ்ச்சியின் மூலமாக சூப்பரான அருமையான அற்புதமான செய்திகளோட நாங்க வந்து உங்களை மீட் பண்றோம். அது வரைக்கும் இங்க இருந்து டாடா பாபாய் சொல்லி எஸ்கேப் ஆகுறது உங்கள் பூம் பூம் மசார் மாற்றம் வர்ஷினி. On the track, hit it.